ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலிருந்து இன்றைக்கி நம்ம பாவு வடை செஞ்சோம் பார்த்தீங்களா? அதுக்குரிய க்ரீன் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இப்போ நம்ம பாவு வடை சாட் ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம் இல்லையா? தஹி பூரி, பேல் பூரி, மசாலா பூரி, அதுக்கு மேலே அப்படியே க்ரீன் சட்னி ஊற்றி அடுத்து ரெட் சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடை பாவு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். இப்போ சட்னிக்கு தேவையானது ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதில் பாதி கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. புதினா காரமாக இருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சட்னிக்கு அரைப்போம் இல்லையா, பொட்டுக்கடலை, அது 2 டேபிள் ஸ்பூன். நான் இந்த ஸ்பூனை வச்சு தான் கடைசி வரையும் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். பூண்டு மீடியம் சைஸ் 4 எடுத்துக்கோங்க. அடுத்து 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து 3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் எனக்கு பெருசாக இருக்கிறனால நான் 2ஆக உடச்சி குட்டி குட்டியாக இருக்கிற 3 நம்பர் மாதிரி சேர்த்துருக்கேன். நான் பெருசாக இருந்துச்சுன்னா 1.5 சேருங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் இல்லைன்னா சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி புதினாக்கு இருக்கும் பார்த்தீங்களா, இது பச்சையாக இருக்கிறனால அவ்வளோவா உப்பு பிடிக்காது, அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாட் மசாலா சேர்க்க போகிறோம், 1 டேபிள் ஸ்பூன். சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தனியாத்தூளும் பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வினிகரும் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. இதே அளவு சேர்த்து நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா திக் கன்சிஸ்டன்சி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாவு வடை செய்கிறனால ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சுன்னா பன்னு ரொம்ப ஊறி போயிடும். அதுக்காண்டி தான் இது மாதிரி கட்டியாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், நன்றி.